السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களின் தியாகங்களின் தகுதி, அந்தஸ்துகள் மற்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வெகுமதிகளை குறிப்பிட்டவாறு கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது எல்லா பொருள்களையும் வழங்கப்பட்டவற்றையும் அல்லாஹ்வின் வழியில் தந்துவிட்டார்கள். தாம் கம்பளியை உடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதனை வழங்கினான்? முழு உலகத்திற்கும் அரசனாக்கினான். அவருடைய கைகளால் இஸ்லாத்தை மறுபடியும் உயிர் பெற வைத்தான். மார்க்கத்தை துறந்துவிட்ட அரபுலகத்தை மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று காட்டினார்கள். அவர்களுக்கு எதனை தந்தானோ அதற்கு அளவே இல்லை. சுருக்கமாக அம்மக்களின் உண்மை, பற்று, களங்கமின்மை மற்றும் விசுவாசம் ஆகியவை ஒரு மோமியனுக்கு பின்பற்றத்தக்க முன்மாதிரியாகும். சஹாபாக்களின் வாழ்வு எத்தகைய வாழ்வு என்றால், எந்த நபிமார்களின் வாழ்விலும் அதற்கு இணையான ஒன்றை பார்க்க முடியாது. அசல் விஷயம் என்னவென்றால், எதுவரை மனிதன் தனது ஆசைகள் மற்றும் நோக்கங்களை விட்டு பிரிந்து இறைவனிடம் வரவில்லையோ அத்தகைய மனிதர் எதனையும் பெறுவதில்லை. இன்னும் சொல்வதாயின், அவர் தமக்கே சேதம் ஏற்படுத்திக் கொள்கிறார். அவர் தமது எல்லா மன ஆசைகள் மற்றும் நோக்கங்களையும் விட்டு தனித்து வெறுங்கையுடன் தூய்மையான உள்ளத்துடன் இறைவனின் முன் செல்வார் என்றால், இறைவன் அவருக்கு தருகின்றான், இறைவன் அவருக்கு உதவி செய்கின்றான். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், மனிதன் மரணிக்க தயாராகிவிட வேண்டும். அவனது வழியில் இழிவு மற்றும் மரணத்தை வரவேற்பவராக ஆகிவிட வேண்டும். கூறுகின்றார்கள், பாருங்கள், உலகம் அழியக்கூடிய ஒன்றாகும். நிரந்தரமாக இதில் எவரும் இருக்க மாட்டார். ஆனால் இறைவனுக்காக அதனை விட்டுவிடுபவருக்கே அதன் ரசனையும் கிடைக்கிறது. இதன் காரணத்தால் அம்மனிதர் இறைவனது நெருக்கத்திற்குரியவராக ஆகின்றார். இறைவன் அவருக்காக உலகை ஏற்கச் செய்கின்றான். அதுவும் எத்தகைய ஏற்புடைமையை அவருக்கு வழங்குகின்றான் என்றால், அதனை பெறுவதற்காக உலகம்
எவ்வளவு முயல்கிறது என்றால், ஏதாவது பட்டம் கிடைக்க வேண்டும் அல்லது கண்ணியத்திற்குரிய இடத்தில் அரசவையில் இடம் கிடைக்க வேண்டும், அரசவைக்குரியவர்களின் பெயர்களுள் என்னுடைய பெயரும் எழுதப்பட வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆக உலகின் எல்லா கண்ணியங்களும் அவருக்கு வழங்கப்படுகின்றன. எல்லா உள்ளங்களிலும் அவர் மீது ஓர் ஏற்புத்தன்மை மற்றும் கண்ணியம் உருவாகிறது. ஏனென்றால் அம்மனிதர் இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிடவும் இழக்கவும் ஆயத்தமாக இருந்தார். ஆயத்தமாக இருந்தது மட்டுமன்றி விட்டுவிடவும் செய்தார். ஆகவே இறைவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தவருக்கு எல்லாம் தரப்படுகிறது. எந்த சபையிலிருந்து இதனை கூறிக்கொண்டிருந்தார்களோ அதனை குறித்து இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. அன்னார் அப்போது கூறினார்கள், உலகியல் அரசுகளுக்காக சிறிது இழந்தாலும் அவருக்கு அதற்காக கூலி கிடைக்கிறது. உலகத்தில் பாருங்கள், நீங்கள் ஏதாவது செய்தால் அதற்காக பலன் கிடைக்கிறது. நீங்கள் இறைவனுக்காக இழந்தால் அதற்கான கூலி கிடைக்காதா? கூறுகின்றார்கள், அவர் இழந்ததை விட பன்மடங்கு அதிகமாக பெறாத வரை அவர் மரணிப்பதில்லை. இறைவன் எவரது கடனையும் தன்னிடமே வைத்துக் கொள்ள மாட்டான். ஆனால் ஆதங்கம் என்னவென்றால், இதனை ஏற்பவர், அதனை பற்றி தெரிந்தவர் மிகவும் குறைவே. இந்த உண்மை, பற்று, களங்கமின்மை, விசுவாசம் ஆகியவற்றை கடைபிடித்தவரின் முன்மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மதிப்புடன் தென்படுகிறது எனில் மனிதன் வியந்து போகின்றான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையாக்கும் ஆற்றல் அவர்களின் நேசத்தின் திசையை மட்டும் மாற்றவில்லை. முதலில் அவர்களின் நேசம் வேறு பக்கம் இருந்தது. அதனை இன்னொரு பக்கம் திருப்பினார்கள். அதாவது உலகை விட்டு இறைவன் பக்கம் திருப்பினார்கள். மாறாக அந்த அன்பின் தரத்தை எவ்வளவு உயர்த்தினார்கள் என்றால் அதற்கு ஓர் ஈடு இணை இந்த உலகில் முன்னர் கிடைக்கவே இல்லை. இதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம் தந்து விளக்குகிறார்கள். அவர்களின் அன்பின் தரம், தியாகம் முற்கால நபிமார்களின் வாழ்வில் கூட காணப்பட்டதில்லை. நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களை எடுத்துக்கொண்டால் அதன் மகிமை பற்றி என்ன கூற முடியும்? அந்த நபிமார்களின் சஹாபாக்களின் நிலைமையே மிகவும் கீழறங்கியிருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களோ எல்லா மன எழுச்சிகளில் இருந்தும் தூய்மையாக இருந்தார்கள். தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வுக்காக களங்கமற்ற நிலையில் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே வாழ்வை கழிப்பவர்களாக இருந்தனர். இந்த நிலையில் இருந்ததால் இறைவனும் அவர்களுக்கு தனது அருளை அளவில்லாமல் வழங்குகிறான். நாம் சஹாபாக்களின் வாழ்வையும் பார்க்கிறோம். சஹாபாக்கள் எவ்வாறு தமது நஃப்ஸை இறைவனுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள் என்று காட்டுவதற்காக சில சஹாபாக்களின் வாழ்வை எடுத்து வைக்கின்றேன். அவர்கள் என்ன முன்மாதிரியை காட்டினார்கள் என்று எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் அபாத் பின் பஷர் என்று ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார். நல்ல இளமை காலத்தில் 35 வயதில் அவருக்கு ஷஹாதத் கிடைத்தது. அவரது இபாதத் மற்றும் திருக்குர்ஆன் ஓதுதல் எப்படி இருந்தது என்பதை காட்டும் ஒரு சம்பவத்தை கூறியவாறு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஓர் இரவு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக எழுந்தார்கள். மஸ்ஜிதில் இருந்து திருக்குர்ஆன் ஓதும் சப்தம் கேட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக மிகவும் சீக்கிரமே எழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அன்னார் எழுந்து கேட்டார்கள், இந்த குரல் ஆபாதுடைய குரலா? ஹதரத் ஆயிஷா கூறினார்கள், அவர் குரல் மாதிரிதான் தெரிகிறது என்று நான் கூறினேன். உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே ஆபாத் மீது கருணை காட்டுவாயாக என்று அவருக்காக துஆ செய்தார்கள். இவர்கள் எத்தனை நற்பெயர் பெற்றவர்கள்! அவர்கள் தமது இரவு தொழுகைகள் மற்றும் திருக்குர்ஆன் ஓதுதல் மூலமாக அதில் இரவை கழித்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை நேரடியாக பெறுபவர்களானார்கள். அல்லாஹ் தஆலாவை இரவில் எழுந்து அவனை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவனது ரஹ்மத்தை பெறுவதற்காகவும் அழைக்கின்ற ஹதரத் ஆபாதுக்கு ஒரு கனவின் மூலமாக தமது ஷஹாதத்தின் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஹதரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹதரத் ஆபாது ஒருமுறை என்னிடம் கூறினார்கள், நான் கனவில் பார்த்தேன், வானம் பிளக்கிறது, நான் அதற்குள் போகின்றேன், பிறகு அது மூடிக்கொண்டது, பழைய நிலைமைக்கு வந்தது. இந்த கனவிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தின் பதவியை தருவான் என்று எனக்கு உறுதி ஏற்பட்டது. அன்னாரின் இந்த கனவு ஜமாமா போரில் நிறைவேறியது. அன்னார் மிகவும் தைரியமாக போரிட்டவாறு ஷஹாதத்தை பெற்றார்கள். ஆனால் எதிரிகளுடன் போரிட்டதன் மூலம் அன்னாருடன் இருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் வெற்றி கிடைத்தது. ஆனால் அவர்கள் ஷஹீதானார்கள். அபூ சயீத் கூறுகின்றார்கள், யுத்தத்திற்கு பிறகு அன்னாரது முகம் வாள் காயங்களால் கண்டறிய முடியாதவாறு ஆகிவிட்டது. அவரது உடலில் உள்ள ஒரு அடையாளத்தை வைத்து கண்டறியப்பட்டார்கள். பிறகு வரலாறு நமக்கு இன்னொரு சஹாபி பற்றி கூறுகின்றது. அவர் பெயர் ஹராம் பின் மல்ஹான் ஆகும். இந்த இளைஞர் மற்றவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பதற்கும் திண்ணை தோழர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் முன்னிற்பவராக இருந்தார்கள். பனி ஆமிர் உடைய ஒரு குழு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமது மக்களுக்கு தப்லீக் செய்வதற்காக ஒரு சிறு குழுவை அனுப்புமாறு கேட்டது. அதன் மூலம் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வோம், எங்கள் மக்கள் இஸ்லாத்தில் நுழைவதற்காக அவ்வாறு அனுப்புங்கள் என்று கேட்டனர். அவர்களின் எண்ணம் தீயதாக இருந்தது. ஆனால் இவ்வாறு கோரிக்கை வைத்தனர். இவர்கள் நம்பத்தக்கவர்களாக இருக்கவில்லை. எனவே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் அனுப்பினால் உங்களால் அவர்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படும் என்று பயம் உள்ளது. அவர்களின் தலைவர் விஷயங்களை கேட்டுவிட்டு முஸ்லிமாகவும் இல்லை. அவர் கூறினார், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், எனது அடைக்கலத்தில் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் குழுவை பனு ஆமிரிடம் அனுப்பினார்கள். ஹராம் பின் மல்ஹான் அவர்களை அக்குழுவின் தலைவராக நியமித்தார்கள். இந்த குழு அங்கு சென்றதும் ஹராம் பின் மல்ஹானுக்கு சந்தேகம் எழுந்தது. ஏதோ பிரச்சனை இருக்கும் என்று தோன்றியது. தூரத்தில் இருந்து ஒன்றும் தெரியவில்லை. அம்மக்களது எண்ணம் தூயதாக இருக்கவில்லை. எனவே அன்னார் தம் கூட இருந்தவர்களிடம் கூறினார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஒன்றாக அங்கு போகக்கூடாது, எல்லாரையும் அவர்கள் சூழ்ந்து கொண்டால் ஒரே நேரத்தில் நஷ்டம் இழைத்து விடுவார்கள். எனவே எல்லோரும் இங்கு இருங்கள், நானும் என்னுடன் ஒருவர் மட்டும் போகிறோம், எங்களுடன் அவர்கள் நன்றாக நடந்து கொண்டால் நீங்களும் வாருங்கள், எங்களுக்கு அவர்கள் தீங்கிழைத்தால் நீங்கள் நிலைமைகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள், திரும்பி செல்வதா அல்லது இவர்களுடன் சண்டையிடுவதா, அங்கு தங்குவதா என்று நிலைமைக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள். ஹராம் பின் மல்ஹான் மற்றும் அவர்களுடன் கூட இருந்த ஒருவரும்
அம்மக்களை சென்று அடைந்ததும் பனு ஆமிருடைய தலைவர் ஒருவருக்கு சைகை செய்தார். உடனே அம்மனிதர் பின்னால் இருந்து ஹராம் பின் மல்ஹானை ஈட்டியால் தாக்கினார். அவர்களின் கழுத்திலிருந்து இரத்தம் கொட்டியது. அன்னார் தமது கைகளில் ஏந்தியவாறு, காபாவின் இறைவன் மீது ஆணை, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறினார். பிறகு கூட இருந்த அந்த சஹாபியையும் ஷஹீதாக்கினார்கள். பிறகு தொடர்ந்து சண்டையிட்டு அந்த 70 பேரையும் 1-2 பேரை தவிர்த்து ஷஹீதாக்கிவிட்டனர். இம்மக்களை அநியாயமாக ஷஹீதாக்கப்படும் போது அவர்கள் துஆ செய்தார்கள், எங்களது தியாகத்தை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களது இந்த நிலைமையை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்து விடுவாயாக, ஏனெனில் இங்கிருந்து செய்தியை தெரிவிக்க வழியில்லை. எனவே அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சலாமை கொண்டு சேர்த்தான். அவர்களின் ஷஹாதத் செய்தியையும் தெரிவித்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த செய்தியை தெரிவித்தார்கள். நான் கூறியது போன்று 70 சஹாபாக்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டனர் என்று தெரிவித்தார்கள். இந்த ஷஹாதத்தினால் அன்னார் மிகவும் துக்கமடைந்தார்கள். அன்னார் 30 நாட்கள் வரை அந்த கோத்திரத்தாருக்கு எதிராக துஆ செய்தார்கள். இந்த அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ்வே நீயே பிடிப்பாயாக என்று கேட்டார்கள். இந்த ஷஹாதத்துகளை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் ஷஹாதத் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களின் மார்க்கப்பற்று தியாகம் பற்றி குறிப்பிடும்போது ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், அன்பு எத்தகைய ஒரு பொருள் என்றால் அது எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. ஒரு மனிதர் ஒருவர் மீது நேசம் கொள்கிறார் என்றால் நேசிக்கப்பட்ட அம்மனிதருக்காக என்னவெல்லாம் செய்கிறார். அன்னார் உலகவாதிகளின் ஒரு உதாரணத்தை கூறுகின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒருவர் மீது நேசம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை இழுத்து வந்தனர், பல்வேறு துன்பம் இழைத்தனர், அடி வாங்கினாள். ஆனால் பிறகும் கூட எனக்கு இன்பம் கிடைக்கிறது என்று அப்பெண் கூறினாள். பொய்யான அன்பு, பாவம் மற்றும் கட்டுப்படாமையின் விளைவால் உருவான அன்புக்காக ஒருவர் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கூட அவருக்கு அதில் ஒரு ரசனை இருக்கும் என்றால் இது உலகியல்வாதிகளின் நிலைதான். பிறகு சிந்தித்து பாருங்கள், ஒருவர் இறைவனுக்காக, இறைவனின் அன்பிற்காக கஷ்டப்பட்டால், அவனது சன்னிதானத்தை பெறுவதற்காக விரும்புகிறார் என்றால் அவருக்காக அனுபவிக்கிற கஷ்டங்களில் எத்தனை ரசனையை அவர் பெற முடியும்? கூறுகிறார்கள், எல்லா சஹாபாக்களும் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் உடைய நிலைமையும் பாருங்கள். அவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் மக்காவில் கிடைத்தன. சிலர் பிடிக்கப்பட்டனர், விதவிதமாக கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர். ஆண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்களுக்கு கூட என்னென்ன கடுமைகள் காட்டப்பட்டன. அதனை நினைக்கும் போது உடல் சிலிர்க்கிறது. அவர்கள் மக்காவாசிகளை சந்திக்கும் போது வெளிப்படையில் மிகவும் மரியாதை தந்தனர். ஏனெனில் அவர்களின் உறவினர்கள்தான். பிறகு அவர்களை இந்த அளவுக்கு கஷ்டங்களில் போடுவதற்கு என்ன காரணம் இருந்தது? அவர்கள் உண்மையில் நிலைத்து நின்றனர். அந்த ரசனையின் ஈர்ப்புதான், அன்பின் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால்தான் அவர்களின் நெஞ்சில் இருந்து இது வெளிவந்தது. பிறகு அன்னார் ஒரு உதாரணத்தை தந்தவாறு கூறுகிறார்கள். ஒரு சஹாபியினுடைய கை வெட்டப்பட்டது. அவர் கூறினார், நான் ஒது செய்கிறேன். கடைசியில் எழுதப்பட்டுள்ளது, தலை வெட்டப்பட்டது. அவர் சஜிதா செய்தார். இதனை கூறிவிட்டு அவர் இறந்து விட்டார். அவர் துஆ செய்தார், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்து விடுவாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது மதீனாவில் இருந்தார்கள். ஜிப்ரீல் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் கூறினார்கள். அன்னார் அலைக்கும் ஸலாம் கூறினார்கள். அவர்களுக்கு இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிய வந்தது.
பிறகு கூறுகின்றார்கள், இறைவனிடம் கிடைக்கும் ரசனை எத்தகையது என்றால் அதற்காக ஒரு புழுவை போன்று நசுங்கி சாவதும் கூட சம்மதம்தான். அந்த சஹாபி காபாவின் ரப்பை பெற்றுவிட்டேன் என்று கூறியது போன்று அது அளவற்ற நேசமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், கடுமையிலும் கடுமையான கஷ்டம் கூட ஒரு மோமீனுக்கு எளிதாகவே தென்படுகிறது. உண்மையாக கேளுங்கள், ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமும் அதுதான். அவர் கொல்லப்படுவதற்கும் தயாராக இருக்கிறார். அதுபோன்று ஒரு மனிதருக்கு நீர் கிறிஸ்தவராகு அல்லது கொலை செய்யப்படுவாய் என்று கூறப்பட்டால் அவரது நப்சிடமிருந்து என்ன ஓசை எழுகிறது என்று பார்க்க வேண்டும். அவர் மரணிப்பதற்காக தலையை வைப்பாரா அல்லது கிறிஸ்தவராவதற்கு முன்னுரிமை வழங்குவாரா? அவர் மரணிப்பதற்கு முன்னுரிமை வழங்கினால் அவர் உண்மையான மோமீன் ஆவார். ஆகவே இதுபோன்ற துன்பங்கள் மோமீனுக்கு வருகின்றன. உள்ளுக்குள்ளேயே அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இதில் ஒரு இன்பம் இல்லை என்றால் நபிமார்கள் நீண்ட காலம் இந்த கஷ்டத்தை எப்படி அனுபவித்தார்கள்? இங்கு சஹாபாக்களின் முன்னுதாரணத்துக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையாக்கும் ஆற்றல் எத்தகைய உயிரை ஊதியது என்றால், அவர்கள் மரணிக்கும் போது கூட நாம் கேட்டது போன்று காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றுதான் கூறி வந்தனர். நாங்கள் இறைவனை பெற்றுவிட்டோம். ஆனால் இவர்கள் நன்மை செய்பவர்கள். இவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டது. அந்த அநீதிக்கு உட்பட்டு தியாகம் செய்தனர். அவர்கள் தாமே அநீதி இழைத்துவிட்டு தற்காலத்தில் சிலர் கூறுவது போன்று நாங்கள் ஷஹீதாகிறோம், ஷஹீதாவோம், ஜன்னத்துக்கு போய்விடுவோம் என்று கூறுவது போன்று அம்மக்கள் அல்ல. சஹாபாக்கள் அநீதிக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அநீதி இழைப்போராக இருந்ததில்லை. அடுத்து அப்துல்லா பின் அம்ர், ஒரு அன்சாரி சஹாபி. அவரை பற்றி இவ்வாறு அறிவிப்பு வருகிறது. இவர் யுத்தத்திற்கு போகும்போது தனது மகனிடம் கூறினார், எல்லாருக்கும் முதலில் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும். ஒருவேளை அவர் கனவில் கண்டிருக்கலாம், இறைவன் கூறியிருக்கலாம். கூறினார்கள், எனது மரணத்திற்கு பிறகு நீர் உமது சகோதரிகளை கவனித்துக் கொள்ளும். அவருக்கு பெண் மக்கள் இருந்தார்கள். ஒரு யஹூதியிடமிருந்து நான் கடன் வாங்கியுள்ளேன். எனது கடனை எனது பேரித்தம் தோட்டத்தில் இருந்து வரும் வருமானத்திலிருந்து தர வேண்டும். இதுவே அல்லாஹ்வின் மீது அன்பும் தக்வாவும் தூய்மையும் உரிமைகளை வழங்குதலும் உடைய தரமாகும். யுத்தத்திற்கு போகிறார்கள், உயிரை பொருட்படுத்தவில்லை. நான் ஷஹீதாக்கப்படுபவர்களில் முதல் ஆள் என்ற மகிழ்ச்சி வேறு இருக்கிறது. எனக்கு வயதுக்கு வந்த பெண்மக்கள் உள்ளனரே, அவர்களின் உரிமைகளை தர வேண்டுமே என்ற கவலை இல்லை. அந்த உரிமைகளை தருவதற்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறார்கள். பிறகு மகனுக்கு போதனை செய்கின்றார்கள், நீர் வீட்டின் பெரிய ஆளாக இருந்து இதனை செய்ய வேண்டும், சகோதரிகளை கவனிக்க வேண்டும், பிறகு கடனை தர வேண்டும் என்ற கவலையும் உள்ளது. யூதரிடம் கடன் வாங்கியுள்ளார்கள். அதனை நீயே அடைத்துவிடு என்று கூறவில்லை. மாறாக தோட்டத்தில் இருந்து வருகிற வருமானத்திலிருந்து அதனை இன்ஷா அல்லாஹ் செலுத்த முடியும் என்று கூறினார்கள். உம்மீது அந்த சுமையை வைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆம், ஒரு கடமையை, ஒரு இஸ்லாமிய கடமையை உமக்கு கவனமூட்டுகின்றேன். அது என்னவென்றால், கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்த வேண்டும். கடனை கொடுத்த பிறகுதான் எனது சொத்திற்கு நீர் வாரிசாக முடியும் என்றார்கள். முதல் கடமை கடனை செலுத்துக. ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத் மற்றும் அவர்களது தியாகம் எவ்வாறு இருந்தது, அல்லாஹ் எவ்வாறு அருள் புரிந்தான் என்பது பற்றி இவ்வாறு வருகிறது. ஹதரத் அப்துல்லா உடைய மகனுக்கு அவரது தந்தைக்காக இரங்கல் தெரிவித்த பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் உமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுகின்றேன். அல்லாஹ் உமது தந்தையை தன் அருகில் அமர்த்தினான். ஷஹாதத்துக்கு பிறகு நீர் என்ன விரும்புகிறீரோ அதனை கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கூறினான்.
உமது தந்தை கூறினார், இறைவா, நான் ஒரு அடியானாக இருப்பதற்குரிய உரிமையை செலுத்தவில்லை. உன்னிடம் எந்த முகத்துடன் நான் கேட்பேன்? அவர்களின் தியாகத்தின் தரம், இபாதத்தின் தரம் எவ்வாறு இருந்தும், இறைவா, நான் ஒரு அடியானாக இருப்பதன் உரிமையை செலுத்தவில்லை என்று கூறினார்கள். எந்த முகத்தோடு நான் கேட்பேன் என்றார்கள். உனது அருளினால் நீ வழங்குவாயாக. அல்லாவே, நான் எனது விருப்பத்தை கூறியே ஆக வேண்டும் என்றால் எனது விருப்பம், என்னை உலகத்திற்கு மீண்டும் அனுப்பு. நான் மீண்டும் உனது நபியுடன் சேர்ந்து எதிரிகளுடன் சண்டையிடுவேன். பிறகு ஷஹீதாகி வருவேன். அல்லாஹ் கூறினான், நான் ஒருவருக்கு மௌத்தை கொடுத்துவிட்டால் அவர்களை மீண்டும் உலகிற்கு அனுப்புவதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். எனவே உம்முடைய அந்த ஆசை நிறைவேற முடியாது என்றான். பிறகு அல்லாஹ் நாடினால் அவருக்கு ஷஹீதுடைய எல்லா அந்தஸ்துகளும் வழங்கப்படும் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பிறகு இன்னொரு சஹாபி அம்ர் பின் ஜமு என்ற சஹாபியின் தியாக உணர்வு மற்றும் ஷஹாதத் பற்றி வருகிறது. அவர் தனது காலில் உள்ள கஷ்டத்தினால் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவரது மகன் அவரது இயலாமை காரணத்தினால் பத்ரு போரில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. பிறகு உஹது போர் வந்தது. காபிர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக வந்தனர். அப்போது இவர் தனது மகனிடம் கூறினார், நீ என்ன வேண்டுமோ செய், நான் உன் சொல்லை கேட்கப் போவதில்லை. இந்த போரில் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்றார். அந்த வகையில் அவர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார், எனது காலின் கஷ்டம் காரணத்தினால் யுத்தத்தில் கலந்து கொள்வதிலிருந்து எனது மகன் என்னை தடுக்கின்றான். ஆனால் நான் உங்களுடன் இந்த போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் மீது ஆணையாக எனது உள்ளத்து ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று நம்புகிறேன். அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை வழங்குவான். நான் எனது நொண்டிக்காலின் காரணமாக சொர்க்கத்தில் நுழைவேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமது இயலாமையின் காரணத்தினால் உம்மீது ஜிஹாத் கடமை இல்லை. ஆனால் இது உமது விருப்பமாக இருக்கும் என்றால் நீர் கலந்து கொள்ளும் என்று கூறினார்கள். அவரது மகனிடம் கூறினார்கள், இவரை கலந்து கொள்ள விடு. இந்த வகையில் ஹஜ்ரத் அம்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வே, எனக்கு ஷஹாதத்தை வழங்கு என்று துஆ செய்தார்கள். என்னை இயலாதவனாக தோற்றவனாக வீட்டிற்கு திரும்ப வைக்காதே என்று துஆ செய்தார்கள். பிறகு இவரது விருப்பம் யதார்த்தத்தில் நிறைவேறியது. அவர் உஹது மைதானத்தில் ஷஹீதானார்கள். ஆக இம்மக்கள் ஈமானில் உயர்ந்தவர்கள், நிச்சய உறுதியில் மேம்பட்டவர்கள். எந்த ஒரு சஹாபியின் சம்பவத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். களங்கமின்மை, பற்று, இறைவனுக்காக அர்ப்பணித்தல் ஆகியவற்றுக்கு எப்போதும் தயாராக இருந்தார்கள். ஹஜரத் அபூ தல்ஹா ஒரு அன்சாரி சஹாபி. இவர் அம்பு எய்வதில் புகழப்பட்டவராக இருந்தார். இவர் பத்ர் போரில் அம்பு எய்வதில் மிகவும் வீரத்தை வெளிப்படுத்தினார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூ தல்ஹாவின் முன் அம்புகளை போடுங்கள், ஏனென்றால் அவர் மிகவும் வேகமாக அம்பு வீசுபவராக இருந்தார். அவர் குறிபார்த்து எறிவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். உஹது போரில் ஹஜரத் அபூ தல்ஹாவுக்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் கேடயமாக நிற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கைகளை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திற்கு முன் வைத்துக்கொண்டு நின்ற சஹாபி ஆவார்கள், அன்சாரி சஹாபி ஆவார்கள். இவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் நின்று மிகவும் தைரியத்துடன் தமது வீரத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெற்றவர். பயமின்றி மிகவும் ஆபத்தான இடத்தில் நிற்பதற்கு முன்னுரிமை தருபவராக இருந்தார். எனவே இஸ்லாத்தை அழிக்க நினைத்த எதிரிகள் முன் நின்றார்கள். இவர்கள் உலகில் அமைதியை நிலைநாட்ட நின்றார்கள். அநீதி இழைப்பதற்காக சண்டையிடவில்லை, மாறாக
எதிரிகள் தாக்கிய போது கோழைத்தனம் காட்டாமல் வீரத்துடன் நின்றார்கள். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தமது எல்லா திறமைகளையும் பயன்படுத்தினார்கள். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலாவின் தரப்பிலிருந்து தெரிய வருகிறது, இவ்வாறே நடக்கிறது, காரணிகள் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் என் வழியில் செல்லும் போது மிராகமன் கசீராவை பெறுவீர்கள். உண்மையான உள்ளத்துடன் உண்மையான எண்ணத்துடன் அடியெடுத்து வைத்தால் இறைவன் அவருடன் இருப்பான். மனிதன் நோயுற்றால் அவரது நோய் அகன்று விடுகிறது. சஹாபாக்களை பாருங்கள். உண்மையில் சஹாபாக்களின் நிலை எத்தகையது என்றால் எல்லா நபிமார்களின் முன்மாதிரி போன்றது. அல்லாஹ்வுக்கு செயல்தான் பிடித்தமானது. அவர்கள் ஆடுகளைப் போன்று தமது உயிரை தந்தனர். அவர்களின் உதாரணம் எத்தகையது என்றால் நுபுவத்தின் மகத்துவம் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஆரம்பிக்கிறது. கூறப்படுகிறது, நம்முடைய மார்க்க நூல்களில் இருந்து தெரிய வருகிறது. ஆனால் சஹாபாக்கள் அதனை ஒளிமிக்கதாக மின்ன வைத்து காட்டினார்கள். அதன் அறிவு பகுதியை மட்டும் அவர்கள் காட்டவில்லை, மாறாக அமல் செய்து அவர்கள் மின்ன செய்தார்கள். கூறுகின்றார்கள், பற்று என்றால் என்ன என்று அவர்கள் காட்டினார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமையை கேட்காதீர்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருவரும் விற்றுவிடவில்லை. ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவரது சீடர்கள் 30 ரூபாய்க்கு விற்றுவிட்டார்கள். திருக்குர்ஆனில் இருந்து தெரிய வருகிறது, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்களுக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது சந்தேகம் இருந்தது. அதனால் தான் உணவு தட்டு கேட்டனர். நஅலம அன்க சதக்தனா, அதாவது உமது உண்மை அல்லது பொய் நிரூபணமாவதற்காக. இதிலிருந்து தெரிய வருகிறது, உணவு தட்டு இறங்கும் வரை அவர்களின் நிலைமை நலமாக இருக்கவில்லை. பிறகு எந்த அளவுக்கு நிம்மதியற்று வாழ்ந்தார்கள் என்றால் அதற்கு முன்னுதாரணமே இல்லை. ஆனால் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் கூட்டம் மிகவும் வியக்கத்தகு கூட்டமாக இருந்தது. மதிப்புக்கும் உரியதும் பின்பற்றத்தக்கதுமாக இருந்தது. அவர்களின் உள்ளம் திட உறுதியில் நிறைந்திருந்தது. திட உறுதி இருந்ததனால் பிறகு பொருள்களை தர விரும்புகிறது. பிறகு அதிகரிக்கும் போது அந்த நிச்சய உறுதி இறைவனுக்காக உயிரை தரவும் தயாராகிவிடுகிறது. இந்த யக்கீன், இந்த நிச்சய உறுதி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையாக்கும் ஆற்றலின் காரணத்தினால் எப்போதும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அந்த சஹாபாக்களின் அன்றாட வாழ்வும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரன்பால் நிறைந்திருந்தது. நமது அன்பை வெளிப்படுத்த என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹஜரத் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருகிறது, அவர் எப்போதும் சாதாரண நிலையிலும் கூட ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு நேசத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். ரிவாயத்தில் வருகிறது, அன்னாரது மகன் ஹஜரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வீட்டில் செய்த ஒரு இனிப்பு பொருளை கொடுத்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்க சொன்னார்கள். அவர் திரும்பி வந்ததும் கேட்டார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கூறினார்களா? அவர் கூறினார், ஜாஃபர் மாம்சமா கொண்டு வந்துள்ளீர் என்று கேட்டார்கள் என்று ஜாஃபர் கூறினார். உடனே அப்துல்லா பின் அம்ர் கூறினார்கள், எனது எஜமானருக்கு மாம்சம் தேவைப்படுகிறதா என்று கூறியவாறு அப்போதே வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது குடும்பத்திற்காகவும் துஆ செய்தார்கள். சஹாபாக்களுக்கு ஆரம்ப காலத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் தப்லீக் செய்வதில் பெரும் சிரமம் இருந்தது. மகன் முஸ்லிமாகி தந்தை ஆகியிருக்க மாட்டார், அல்லது ஏதாவது பலகீனமானவர் முஸ்லிமாகி இருப்பார். அவரது வலுவான பிற உறவினர்கள் கஷ்டம் தருபவர்கள்.
அல்லது தமது விருப்பமின்மையை வெளிப்படுத்துபவராக இருப்பார்கள். அம்ர் பின் ஜமு உடைய மகன் முதலில் முஸ்லிம் ஆகிவிட்டார். தந்தை இணை வைப்பவராக இருந்தார். தந்தையாருக்கு தப்லீக் செய்ய வழி தெரியவில்லை, ஏற்க மாட்டேன் என்கிறார். பிறகு மகன் ஒரு வழியை கண்டுபிடித்தார். தந்தை ஒரு பெரிய சிலையை வீட்டில் அலங்கரித்து வைத்திருந்தார். அவர் அந்த சிலையை தூக்கி குப்பை பள்ளத்தில் எறிந்துவிட்டார். அம்ர் பின் ஜம்மு அதனை தேடி எடுத்து வந்து மீண்டும் வீட்டில் வைத்தார். கோபத்துடன், எனது சிலையை இவ்வாறு செய்தவர் யார் என்று தெரிந்தால் அவருக்கு பெரும் தண்டனை கொடுப்பேன் என்றார். மறுநாள் மகன் தனது தந்தை சிலையை அதே போன்று மீண்டும் செய்தார். தமது சிலை ஒரு பள்ளத்தில் கிடப்பதை பார்த்து கடைசியில் ஒரு நாள் அம்ரு அந்த சிலையை நன்றாக சுத்தம் செய்து பக்கத்தில் ஒரு வாளையும் வைத்து விட்டார். அந்த சிலையிடம் கூறினார், உன்னுடன் இவ்வாறு நடந்து கொள்வது யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன் அருகிலேயே ஒரு வாளை வைத்து விட்டேன். இனி நீயே உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். மறுநாள் பார்க்கிறார், சிலையை காணவில்லை. தேடி பார்த்தபோது ஒரு குப்பையின் குவியலில் ஒரு இறந்த நாயினை கட்டிக்கொண்டது கிடந்தது. அம்ரு இதனை பார்த்து யோசனையில் ஆழ்ந்தார். நான் இறைவனாக்கி வைத்துள்ள இந்த சிலைக்கு இவ்வளவு தைரியம் இல்லையே. அருகில் ஒரு வாளை இருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. பிறகு இது என்னை எங்கே பாதுகாக்கப் போகிறது? பிறகு அவர் அந்த சிலையை பார்த்து கூறினார், நீ உண்மையான இறைவனாக இருந்தால் நீ ஒரு நாயின் கழுத்தில் கிடப்பாயா? ஆகவே நான் மிகவும் உயர்ந்த மேலான அல்லாஹ்வை போடுகின்றேன். அவனே உணவளிப்பவனும் நீதி வழங்குபவனும் ஆவான். கூறப்படுகிறது, அன்சாரிகளில் எல்லோருக்கும் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றவர் அம்ர் பின் ஜம்மு ஆக இருந்தார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அன்பு அன்னாரின் தூய்மையாக்கும் ஆற்றல் காரணத்தினால் நேரடியாக சில நேரத்தில் கிடைத்தது அல்லது அவர்கள் மூலமாக கிடைத்தது. அதன் மூலமாக சஹாபாக்களின் தகுதி அந்தஸ்தை நாம் விளங்க முடியும். ஹதரத் உபை பின் காப் உடைய இறை தொடர்பு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. புகாரியில் ஒரு ரிவாயத்து, ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், இறைவன் என்னிடம் உன்னிடம் குர்ஆன் ஓதச் சொல்லி கேட்குமாறு கூறினான் என்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபியிடம், நீர் குர்ஆன் ஓத கேட்குமாறு இறைவன் என்னிடம் கூறினான் என்று கூறுகிறார்கள். ஹதரத் உமை இப்னு காப் வியப்புடன் கேட்டார்கள், அல்லாஹ் என் பெயரை கூறினானா? அனைத்துலகுக்கும் எஜமானனாகிய அந்த இறைவனா என் பெயரை சொல்லி நான் குர்ஆன் ஓதுமாறு கூறினானா? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், பெயரை சொல்லி இறைவன் கூறினான். உடனே உபை இப்னு காப் உணர்ச்சி வசப்பட்டு அழுதார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை, அதாவது சூரத்துல் பையினாவை ஓதி காட்டினார்கள். ஒருவர் பிறகு உபை இப்னு காபிடம் கேட்டார்கள், நீர் அதனை கேட்டு மிகவும் மகிழ்ந்திருப்பீரே? அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அருள்களை பார்த்து அதனை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். பிறகு நான் சந்தோஷம் அடைய மாட்டேனா? ஹதரத் உபை இப்னு காப் குர்ஆனின் புரிதிறன் மிக்கவராக இருந்தார்கள். ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், இதனை நான் முதலிலும் கூறியுள்ளேன், 2-3 வாரங்களுக்கு முன் ஒரு ஹுத்பாவில் குறிப்பிட்டேன். திருக்குர்ஆனில் எந்த ஒரு வசனம் மிகவும் மகத்தானது என்று கூறுங்கள் என்று கேட்டபோது, அல்லாஹும் அவனது ரசூலுமே அறிவார்கள் என்று கூறினார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கேட்டபோது, ஆயத்துல் குர்சியை தான் மகத்தான ஒரு வசனம் என்று கூறலாம் என்று கூறினார். ஆயத்துல் குர்சி தொடர்பாக நான் இந்த ரிவாயத்தை கூறியிருந்தேன். உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கூறினார்கள், உபையே, அல்லாஹ் உமக்கு
அறிவை வாழ்த்துக்குரியதாக ஆக்குவானாக. உண்மையில் ஆயத்துல் குர்சிதான் திருக்குர்ஆனின் மகத்தான ஒரு வசனமாகும். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான வருடம் இவர்களுடன் முழு குர்ஆனையும் ஓதினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அனுமதியுடன் இவர் குர்ஆனை கற்று தந்தார்கள், அதனை தஃப்சீர் செய்தார்கள். ஆக சஹாபாக்கள் இவர்கள் முன்னேறி உச்சநிலையை அடைந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், முன்னேற்றம் படிப்படியாக நடக்கிறது. எனவே சஹாபாக்களின் முன்னேற்றமும் படிப்படியாகவே நடந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் முழுமையாக முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் உச்சநிலையை எய்துவதற்கு ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனை படிப்படியாகவே அடைய முடியும். பிறகு சஹாபாக்கள் அந்த நிலையை அடைந்தனர். அதனை உலகம் ஒருபோதும் பெற்றதில்லை. அவர்கள் பார்த்ததை உலகம் பார்க்கவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் சஹாபாக்களை பற்றி கூறினார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் காலத்தை பார்த்தால் அவர்கள் மிகவும் எளிமையும் சாதாரணமாகவும் இருந்தார்கள். ஒரு பாத்திரம் ஈயம் பூசப்பட்டு சுத்தமாக இருப்பது போன்று அவர்களின் உள்ளம் இருந்தது. அது இறை வார்த்தையினால் ஒளிபெற்று மன எழுச்சிகளிலிருந்து முற்றிலும் தூய்மையாக இருந்தது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்ற வசனத்தை உண்மைப்படுத்துபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உண்மையை காட்டினார்கள் எனில், அவர்கள் சிலை வணக்கம், படைப்பின வணக்கம் ஆகியவற்றிலிருந்து முகம் திருப்பியது மட்டுமின்றி, அதாவது மக்களிடம் கேட்பது, மக்களை புகழ்ந்து பேசுவது, இவற்றிலிருந்து மட்டும் அவர்கள் முகம் திருப்பியதில்லை. மாறாக அவர்களின் உள்ளத்தில் இருந்து உலகின் தேட்டமே அழிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் இறைவனை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக இறை வழியில் தம்மை அர்ப்பணித்து விட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் இப்ராஹிமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் உடல் என்றால், கண்ணியமிக்க சஹாபாக்கள் அதன் உறுப்புகளாக இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை சரியான முறையில் சஹாபாக்களின் அந்தஸ்தை புரிவதற்கு வாய்ப்பு தருவானாக. அவர்களின் முன்மாதிரிப்படி நடந்து நமது களங்கமின்மை மற்றும் பற்றையும் கூட அதிகரிக்க வாய்ப்பு தருவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.